ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஷிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வீடியோ பார்த்தோம், ஒரு சின்ன விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். சார், மார்க்கெட்டில் கற்றுக்கணுன்றாங்களே, கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுறாங்களே, உண்மையாக அது அப்படி அவங்க ட்ரேட் பண்ண வச்சு அவங்களே பண்ணலாமே, ஏன் சொல்லிக் கொடுக்குறாங்க, ஏன் கிளாஸஸ் எடுக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட்ஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கிளாஸஸ் ஏன் எடுக்கிறாங்க, கோர்சஸ் சேல் பண்ணி சம்பாதிக்கிறாங்களா, இல்லை உண்மையிலே சம்பாதிக்க முடியுமா இல்லையா, இல்லை உண்மையிலே கற்றுக்கணுன்ற விஷயம் இருக்குதா இல்லையா, இந்த ஒரு காமனான ஒரு கொஷின்ஸ் வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து அதிகமாக பரவிட்டு இருக்கும். எஸ், அவங்க நினைக்கிறதும் தப்பு இல்லை, இந்த மாதிரி இவங்க கோர்சஸ் சேல் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படின்றதும் தப்பு இல்லை. இது ஒரு பக்கம் எல்லாமே போயிட்டுருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, எண்ட் ஆஃப் த ரிசல்ட் என்ன நமக்கு ஃபேவராக வரணும், அவ்வளோதான். அவங்க காசு வாங்கிட்டுனா சொல்லித்தராங்க, காசு வாங்காமல் சொல்லித்தராங்க, யூடியூப்பில் போடுறாங்க, கூகுளில் போடுறாங்க, பெய்டு கிளாஸ், அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் ஏதோ பண்ணுறாங்க, போகிறாங்க, வராங்க, ஓடுங்க. அதனால் நமக்கு என்ன பயன் அப்படின்ற பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சுங்க. அப்போது மார்க்கெட்டில் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக இருக்குது. இது மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கங்க. மார்க்கெட்டில் லேர்னிங் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லேர்னிங் கற்றுக்காமல் நீங்களால் கண்டிப்பாக பண்ண முடியாது. அது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக உங்கள்கிட்ட வச்சுறேன். ஏன்னா இந்த ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸஸை பயங்கரமாக கொடுத்துட்ருக்காங்க. லட்சக்கணக்கில் ஸ்டாப் லாஸஸ் கொடுக்குறாங்க. ஸ்டாப் லாஸ் மீன் லாஸஸ் பண்ணிக்கிறாங்க. ஸ்டாப் லாஸ் போடாமல் இல்லை நம்மளே அதுக்கு அவங்ககிட்ட போய்ட்டு 20,000 30,000 கொடுத்து கற்றுக்கிட்ட இப்போ நம்மளே போட்டு அந்த கற்றுக்கலாமே, நாமளே அந்த பணத்தை கொடுத்து கற்றுக்கலாமே. என்ன பண்ணாங்க, 5,000 10,000 20,000 50,000 இதேமாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து லட்சக்கணக்கில் லாஸஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தவறு பண்ணாதுங்க. நாலேஜ் கெயின் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு 10 பேர் தேர்ந்தெடுக்குங்க, அதில் கண்டிப்பாக ஒருத்தர் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆவாங்க. ஸோ அந்த நாலேஜை கெயின் பண்ணி நீங்கள் அந்த 10 பேர்கிட்ட என்ன ஃபீஸ் கொடுத்தீங்களோ அதை நீங்கள் ரிகவர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் வந்து என்ன தான் நான் சார்ந்திருக்கணும், என்கிட்ட தான் கோர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரல. நான் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. உங்களுக்கு எங்கே சூட்டபிள் ஆகுதோ அங்கே உங்கள் நாலேஜை கொஞ்சம் கொஞ்சமாக கெயின் பண்ணிகிட்டே வாங்க. ஆட்டோமேட்டிக் நிறைய விஷயங்கள் புரியும். சரி, இந்த வீடியோவில் நம்ம என்ன வீடியோ போட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த லாஸஸ் வந்து ஆவரேஜ் பண்ணுறதுல சின்ன கன்ஃபியூஸ் இருக்குது. நம்ம கமெண்ட் நம்ம யூடியூப்பில் கூட ராஜேந்திரன் மதி அப்படின்றவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பேர் கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது, விடுங்க. அதாவது அவர் கேட்டது கொஷின் வந்து கரெக்டான கொஷின். இது வந்து எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அது இப்போது ஜெஸி லிவர்மோர் பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கூகுளில் சர்ச் பண்ணால் வந்து அதனோட ஸ்க்ரீன்ஷாட் தான் வந்து அவருக்கு நான் அனுப்பிச்சிருந்தேன். அதில் அவர் சொல்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா, லாஸஸ் ஆக சொல்ல வந்து ஆவரேஜை பண்ணாதீங்க, லாஸஸ் ஆக சொல்ல ஆவரேஜை பண்ணாதீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஓகே, சரி. அப்போ பார்த்திங்க அப்படின்னா லாஸஸ் ஆக சொல்ல ஆவரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னா, இன்னொருத்தர் சொல்லுவாங்க, சார் இப்போது விலை எது குறையுதோ அந்த குறையிற விலையை வாங்கிக்கலாமே, நல்ல ரேட் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கும் இந்த லாஸஸ் ஆவரேஜ் பண்ணுறாங்களே கன்ஃபியூஸ் ஆகுது சார். இங்கே பாருங்கள், பட் காமன்லி இட்ஸ் டாக்டு தட் எவ்ரி ஒன் ஆவரேஜிங் வென் தெர் இஸ் ஃபால் டு பிரிங் த லாஸஸ் மினிமல். வாட் இஸ் த ஒப்பீனியன் அபவுட் ஜெஸ்ஸி அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஒப்பீனியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸஸ் ஆக சொல்ல ஆவரேஜ் பண்ணக்கூடாது. இது வந்து நானும் அக்செப்ட் பண்ணுறேன். இது வந்து உண்மையான விஷயம். நம்ம அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்றத விட எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டியது, லாஸஸ் ஆக சொல்ல கட் பண்ணுங்கள். மினிமலில் எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ கட் பண்ணிவிட்டு குயிக்காக வெளியே வருங்க. ஓகே, ஒரு சிலர் சொல்லுவாங்க, எது எப்படின்னா, இப்போ ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டுருக்குது, ப்ரைஸு இதில் கீழே வந்துட்டு அகைன் மேலே போதுன்னு வச்சுக்கங்களேன். ஸோ ப்ரைஸ் இன்னொரு டைம் ப்ரைஸ் கீழே சொல்ல இங்கே ஒரு குவான்டிட்டியை வாங்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இடத்துல சப்போஸ் இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கிறது தான் வாங்குவாங்க. இது வந்து லாஸ்ட்டில் ஆவரேஜ் அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம. ஏன்னா இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. இது வந்து ஃபைனல் சப்போர்ட். இந்த வேலை தான் வந்து அவங்களுடைய ஆவரேஜ் பண்ண முடியுமே தவிர, இதுக்கப்புறமா கட் ஆகிட்டதுக்கப்புறம் நான் லாஸ்ட்டில் ஆவரேஜ் பண்ணுறேன், நான் விலை கம்மியாக கிடைக்குது, இதெல்லாம் வந்து ஆவரேஜ் வெரி ராங். இந்த இடத்துல வந்து லாஸஸ் ஆவரேஜ் பண்ணுறாங்களா, இது வந்து வெரி வெரி ராங். ஏன்னா ஒரு ஃபைனலாக இருந்த சப்போர்ட்டை பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே வர சொல்ல, அது வந்து நம்ம எவ்வளோ தூரம் போதும் யாராலையும் கணிக்க முடியாது. இல்லை இந்த இடத்துல ஒரு 1000 ரூபாய் இருந்த ஸ்டாக்ஸ் இன்றைக்கி ஒரு 50 ரூபாய் கீழே வந்துருச்சு, நான் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் ஆவரேஜ் பண்ணிங்கன்னா, ப்ரைஸு மேலே போகுதோ இல்லையோ சைட்வேஸில் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகிட்டு ஃபால் ஆகிட்டு கீழே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஆவரேஜ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறது. இங்கே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆவரேஜ் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும், உங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் ஆகட்டும். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இப்போ இந்த இதில் புல் பேக் வந்துச்சா, இந்த இதில் வந்து உங்களுடைய என்ட்ரி இருக்குதுன்னா, இந்த இதில் ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணுங்கள். உங்களுடைய நஷ்டத்தை ஏற்றுக்குங்க, பரவாயில்ல, தப்பே கிடையாது, நஷ்டத்தை ஏற்றுக்குங்க. அகைன் இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சா அகைன் ரீஎன்ட்ரி ஆகுங்க தவிர, இல்லை எனக்கு இங்கே டபுள் குவான்டிட்டி போட்டு பை பண்ணி தான் நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கும் அப்படின்றதுலாம் வந்து இனிஷியல் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு சொல்ல வரேன். மேபி நீங்கள் கொஞ்சம் ப்ராஃபிட் ஆகிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த 2 விஷயத்தை இங்கே யூஸ் பண்ணலாம். ஓகே, இல்லை நான் ஆரம்பத்திலே இதை ஆவரேஜ் பண்ணுறேன் அப்படின்னா, மைண்ட் செட் இந்த லோ கட் ஆகிட்டதுக்கப்புறம் திரும்ப ஆவரேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் ஆவரேஜ் பண்ணிங்கன்னா உங்களால் ப்ராஃபிட்டு பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது நான் வந்து
ஜஸ்ட் டைப் பண்ணி மெசேஜ் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா தான் வந்து அவருக்கும் புரியும், மற்ற பேர் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஜஸ்ட் அந்த ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். லாஸஸில் வந்து தயவு செஞ்சு ஆவரேஜ் பண்ணாதீங்க, கட் பண்ணிடாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் 1000 ரூபாய் நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா அது 800 ரூபாய் குறைஞ்சிச்சு அப்படின்றப்ப நீங்கள் அப்படியே வாங்க முடியாது. ஏன்னா 800 ரூபாய் ஏன் வாங்கணும்னு ஃபஸ்ட்டு யோசனை பண்ணுங்கள். இந்த 1000 ரூபாய் பொருள் 800 ரூபாய் ஏன் வந்துச்சு, இங்கேருந்து மேலே போகுமா இல்லை இதை விட கீழே 700 600 இப்படி வருமா அப்படின்றது தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் தான் இங்கே வந்து 800 நீங்கள் டிசைட் பண்ண முடியுமே தவிர 1000 ரூபாய் 800 ரூபாய் வந்துச்சு குறைஞ்சிடுச்சு அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நீங்கள் வாங்க முடியாது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த வெபினார் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கு பாருங்கள், டீட்டெயில்ஸ் கேட்டுங்க. எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஃபுல்லாக அதில் லிங்க்கை சென்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அதை புரிஞ்சிடும் பாருங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.